ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட். ஸோ விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆர் பட்டன் கிளிக் பண்ணால் ரன் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வந்து போயிடலாம். அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7zip அண்ட் விண்டர் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன் வந்து விண்டர் அண்ட் 7zip வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு விண்டோஸில் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு நிறைய ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் நமக்கு விண்டர் அண்ட் 7zip நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. நம்ம ரிவர்ஸில் போய் நம்ம வந்து பார்த்தா மறுபடியும் விண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா நேட்டிவாகவே ரேர் சப்போர்ட் நமக்கு விண்டோஸில் வந்து கொடுத்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 23H2 ஸோ நமக்கு வந்து பார்த்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த அப்டேட்டில் நமக்கு வந்து பார்த்து நிறைய புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா getsoftwareskeys.com ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் ஒரிஜினல் கீஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும். விண்டோஸ் 10 ஒரிஜினல் கீ நம்மளால் வந்து பார்த்தா 999 வாங்கிக்க முடியும். விண்டோஸ் 11 ஒரிஜினல் கீ நம்ம வந்து பார்த்தா 1099 வாங்கிக்க முடியும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த getsoftwareskeys இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து பார்த்து நிறைய கேஷ்பாஸ்கே, ஆன்டிவைரஸ், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விண்டோஸ் 11 23H2 ஸோ எங்கிருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இருக்கும். அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். பட் இப்போ இந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ப்ரிவியூவில் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸ் நமக்கு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் நேம் வந்து காட்டும். இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் வந்து பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழி. ஸோ நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுக்கல. நம்ம வேணும் அப்படின்னு இன்சைடர் ப்ரிவியூவில் ஜாயின் பண்ணி அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வேணால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், சிஸ்டம் அப்டேட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, பிஃபோர் நம்ம இது என்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 23H2 ஸோ அது வந்து காட்டல, நமக்கு பழைய வருஷம் தான் காட்டுச்சு. 22H2 தான் வந்து காட்டுச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23H2 ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் வந்து பார்த்து நிறைய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து அந்த சர்ச்சை வந்து பாருங்கள், நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. மேலே அந்த அட்ரஸ் பார் கூட நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 4 பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் நமக்கு இதில் வந்து பார்த்து டீட்டெயில் பேனல் வந்து இருக்குது. ஏதோ ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலோட நேம், அதோட சைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டேட் மாடிஃபை பண்ணது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டும். உங்களுக்கு வேணான்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வியூலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேனல், ப்ரிவியூ பேனல் இருக்குது. டீட்டெயில் பேனல் நமக்கு வந்து புதுசு, ப்ரிவியூ பேனல் நமக்கு வந்து பழசு. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேலரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஆட் பண்ணிக்க முடியும். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேனேஜ் கலெக்ஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்து எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேலரிக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தெரியும். ஸோ மொபைல் நமக்கு வந்து கேலரி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலரி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்னிப்பிங் டூல் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும்போது அதில் டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட்டை நம்ம தனியாக வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டில் ஒரு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் லேயர் செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தா ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா தனியாக வந்து வரும். அதை நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும், டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். பெயிண்டில் இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் கூட நம்மளால் வந்து பார்த்தா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஒரே ஒரு கிளிக்கில். தென் கீழே நமக்கு வந்து பார்த்தா ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. அது நல்லா வந்து பார்த்தா ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் வந்து நம்ம பெயிண்ட் ஆப்பில் வந்து பண்ணியிருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீடிசைன் விண்டோஸ் செட்டிங்ஸ். ஸோ நம்ம விண்டோஸோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ஹோம் இருக்கும். அந்த ஹோமோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. சைடில் இருக்கிற மெனுஸ் எல்லாமே நமக்கு வந்து மாற்ற கிடையாது, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சைன்இன் பண்ணுற மாதிரி. அது கீழே நம்மளோட ப்ளூடூத் டிவைஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம பர்சனலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீசெண்டாக செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் செட்டிங்ஸில் வந்து காட்டும். அங்கே போய் நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த விண்டோஸ் 11 23S2. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்னா வந்து இந்த விண்டோஸோட கோபைலட் தான். ஸோ இது நமக்கு கீழே வந்து பார்த்தா டாஸ்க் பார்ல வந்து பின்னாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ இதை நம்மளால் வந்து பார்த்தா மூவ் பண்ண முடியாது, அன்பின் வந்து பண்ணவே முடியாது. எப்போவுமே இது வந்து பார்த்தா டாஸ்க் பால் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இல்லைனா வந்துட்டு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சி பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைடில் வந்து பார்த்தா ஒரு ஆக்ஷன் சென்டர்லேருந்து வரும். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா பேசிக்காக ஒரு ஏஐ மாதிரி. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தா கொஸ்டின் டைப் பண்ணால் ஆன்சர் வந்து வரும். இதில் நம்மளால் வந்து பார்த்து நிறைய கமெண்ட்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் செட்டிங்ஸ் வந்து போடுறோம். இப்போ நம்ம ஓப்பன் செட்டிங்ஸ்னு போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்ட் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா எஸ் கேட்குது. அப்போ கொடுத்தா தான் நமக்கு வந்து இப்போ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஐ பட்டன் கிளிக் பண்ணி ஒரு செகண்ட் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு வந்து டார்க் மோட் ஆன் பண்ணுறது, டார்க் மோட் ஆஃப் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்லாம் கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்லாம் வந்து பண்ணுது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நமக்கு எல்லாமே நமக்கு வரது எல்லாமே கொஞ்சம் டிலே வருது. இன்னும் நமக்கு இதில் வந்து பார்த்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம போக போக வந்து பார்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு இது வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, நம்ம நோட்பேடில் வந்து பார்த்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பிசி வந்து பார்த்து திடீர்னு சடன் பண்ணும்போது நோட்பேடை வந்து பார்த்து சேவ் பண்ணல. அப்போ என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்பேடில் இருக்க டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆகிடும். திரும்ப வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நம்ம புதுசாக வந்து நோட்பேடில் வந்து நம்ம டைப் பண்ணவே நமக்கு வந்து பார்த்தா சேவ் ஆயிரும். ஸோ சப்போஸ் நீங்களே தெரியாதனமாக க்ளோஸ் பண்ணால் கூட அங்கே பிசி சடன் ஆச்சு, இல்லை பவர் கட் ஆச்சு, என்னாலும் நமக்கு வந்து பார்த்து நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பத்திரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வேணாட்டி நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். நோட்பேடோட செட்டிங்ஸில் போனால் நமக்கு வந்து நோட்பேட் வென் ஸ்டார்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்டென்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் செஷன், அதுக்கப்புறம் ஓப்பன் நியூ விண்டோன்னு இருக்கும். ஓப்பன் நியூ விண்டோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பழைய அப்டேட் அது ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணால் கூட அதுலேருந்தே நமக்கு திரும்பி வரும். ஸோ நோட்பேட் நமக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிசி யூஸ் பண்ணிருக்கும் போது ஏதாவது ஒரு ஆப் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை நம்ம வந்து பார்த்து என் டாஸ்க் வந்து கொடுப்போம். சப்போஸ் இது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்து செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்து சிஸ்டம் ஒன்று இருக்கும். சிஸ்டமில் நமக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார் டெவலப்பர்ஸ் இருக்கும். அங்கே உள்ள போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்து என் டாஸ்க்னு இருக்கும். அதை வந்து பார்த்து ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து பார்த்தா கிராஷ் ஆகிடுச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த என் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் விண்டோ மட்டும் தான் காட்டும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டாஸ்க் மேனேஜரில் போய் நம்ம என் டாஸ்க் கொடுப்போம். அதை நம்ம இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வால்யூம் மிக்சர். ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபீச்சர் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்கு விண்டோஸில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம கீழே நமக்கு வந்து பார்த்து சவுண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அது செலக்ட் பண்ணும்போது வால்யூம் மிக்சர்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து பாருங்கள், நம்ம ஸ்பீக்கர் ஐக்கான் காட்டுது, க்ரோம் காட்டுது, தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எல்லாம் காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம க்ரோமில் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த க்ரோமோட வீடியோட சவுண்டு மட்டும் நம்ம கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் க்ரோமில் கம்மி பண்ணீங்க அப்படின்னா க்ரோமில் இருக்கிற சவுண்டு மட்டும் தான் கம்மியாகும். இப்போ விஎல்சி ஏதாவது படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகாது. ஸோ நீங்கள் எந்த ஆப் வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் இருக்கிற சவுண்டு மட்டும் கம்மியாகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் மிக்சர். டிஃபால்ட்டாக விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்து சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும், டோட்டலாக வந்து கம்மியாகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த வால்யூம் மிக்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ஆப்புக்கு மட்டும் நம்ம வந்து சவுண்ட் கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்ம விண்டோஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ நமக்கு விண்டோஸில் டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேக்கப். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளோட ஆப்போட செட்டிங்ஸ்லாம் பேக்கப் பண்ணுறது, நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ்லாம் பேக்கப் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OneDrive வந்து பேக்கப் ஆகும். ஓகே, நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஸு, செட்டிங்ஸ், ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து சேவ் ஆயிரும். தென் வைஃபை நெட்வொர்க்ஸ் அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்து சேவ் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அதெல்லாமே நம்ம சேவ் பண்ணிடும். தென் அப்புறம் வைஃபையோட நெட்வொர்க், ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோம். இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ புதுசாக வந்து இந்த விண்டோஸ் பேக்கப் இந்த ஆப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, நம்ம விண்டோஸ் கீழே நமக்கு வந்து பார்த்தா டாஸ்க் பார்னு இருக்கும். அதில் நமக்கு 2 சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தா டாஸ்க் பிஹேவியர். டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்துடும். அதில் வந்து பார்த்தா டாஸ்க் பார் பிஹேவியர்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்வேஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வென் டாஸ்க் பார் இஸ் ஃபுல் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தனித்தனி டேப்பாக வந்து போயிடும். முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு 1 2 3 அப்படி வந்து காட்டும். இப்போ நமக்கு மொத்தம் 3மே நமக்கு வந்து டாஸ்க் பார்ல வந்து பின் ஆயிரும். நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு பார்க்க நல்லா தான், பட் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ திஸ் பிசியே நமக்கு வந்து 3 இருக்கும். நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம திஸ் பிசி வந்து கொடுப்போம். இப்போ கீழே நமக்கு வந்தனால நம்ம மல்டிபிளில் வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ரெண்டாவது நமக்கு வந்து இப்போ டாஸ்க் பார்ல நம்ம வந்து கிளாக் வந்து இருக்கும். அந்த கிளாக் வேணாட்டு நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து டைம் அண்ட் லாங்குவேஜ் இருக்கும். அதில் நமக்கு வந்து டேட் அண்ட் டைம் இருக்கும். அதில் நமக்கு வந்து பாருங்க ஸோ டைம் அண்ட் டேட் அண்ட் சிஸ்டம் ட்ரெயின் இருக்கும். அதை வந்து பார்த்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் பார்ல வந்து கிளாக் வந்து இருக்காது, போயிடும். உங்களுக்கு வேணா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக விண்டோஸோட ஃபோட்டோஸ் ஆப்லாம் பேக்ரவுண்ட் பிளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம விண்டோஸோட ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்து காட்டுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபில்டர், தென் அதுக்கப்புறம் மார்க்அப், ரீடேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஆப்ஷன் வந்து நம்ம காட்டல. பட் நிறைய இன்சைடர் ப்ரிவியூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் பிளர்க்கு செலக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் நமக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆகுது. தென் பிளர் இன்டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி நம்ம பிளர் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் எடுத்துக்கலாம். நமக்கு டிஃபால்ட்டாக ஃபோட்டோஸ் ஆப்லேயே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 23S2 நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த நோட்ஸ் ஆப்பில் கொடுத்த ஃபீச்சர் நல்லா இருந்துச்சு. பெயிண்ட் ஆப்பில் அந்த லேயர், நமக்கு ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர், நமக்கு விண்டோஸோட பேக்கப் ஆப்பு. ஸோ இதெல்லாமே நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அப்டேட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்து செட்டிங்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்டேட் வந்து காட்டும். அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கெட் சாஃப்ட்வேர் கீஸ் இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 கீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். என்னாலும் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.